நம்ம ரிட் பெட்டிஷன்ஸ் பற்றி கடந்த வீடியோஸில் பார்த்துட்டு வரோம். சரி, இப்போது ரிட் பெட்டிஷன்ஸில் காமன் அப்ளிகேஷன்ஸ் ஒரு சில விஷயங்களுக்கு ரிட் பெட்டிஷன்ஸ் ஃபைல் பண்ணுறதுன்றது காமன் அப்ளிகபிலிட்டின்றது இருக்குது. அதில் ஒரு முக்கியமான ஒரு அப்ளிகபிலிட்டி, ஒரு காமனாக பார்க்கக்கூடிய அப்ளிகபிலிட்டி எலக்ட்ரிசிட்டி போர்ட் மேலே ஃபைல் பண்ணக்கூடிய ரிட் பெட்டிஷன்ஸ். இதில் என்னென்னா, இந்த ஹை டென்ஷன் லைன்ஸு இல்லை டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஒருத்தர் ப்ராப்பர்ட்டி மேலே இருக்குன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு ரெப்ரசன்டேஷன் ஒன்று கொடுப்பாங்க. அதுக்கு எதனா ஒரு சார்ஜஸ் லிவே பண்ணாங்கன்னா அந்த சார்ஜஸ் சேலஞ்ச் பண்ணி ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறதுன்றத ஒரு கான்செப்ட் ஒன்று இருந்தது. இதே நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, முதல் கேஸ் இதில் சம்மந்தப்பட்ட ரொம்ப ஃபேமஸான கேஸ் பீகாரில் நடந்த ஒரு கேஸ். ஸோ இந்த மாதிரி ஹை டென்ஷன் லைன்ஸை மூவ் பண்ணுறதுக்கும் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ரீலோகேட் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிசிட்டி போர்டை கேட்குறத ரிக்வஸ்ட் பண்ணும்போது என்ன ரூல்ஸோட அடிப்படையில் அவங்க அதை ஷிஃப்ட் பண்ணுவாங்க, எந்த பேசிஸில் காம்பன்சேஷன் கேட்பாங்கன்றது ஒரு சில முன்னாடி டிசைட் பண்ணப்பட்ட ஒரு சில ரிட் பெட்டிஷன்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பற்றி ஒரு பர்டிகுலர் கேஸை பற்றி நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம் இன்றைக்கி வீடியோவில். இந்த கேஸை ஸ்டடி பண்ணுறதுனால நம்ம இந்த இபி ஹை டென்ஷன் லைன்ஸு சம்மந்தப்பட்ட அப்ளிகபிலிட்டி இந்த ரிட் பெட்டிஷன்ஸில் இருக்கிறத பற்றி நமக்கு தெரியும். இந்த கேஸோட பேர் சூப்பரிண்டெண்டிங் என்ஜினியர் வர்சஸ் செங்கு விஜய் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸை 22 February 2011 அன்னைக்கு தீர்ப்பாக்கப்பட்ட ஆனரபிள் ஜஸ்டிஸ் பால் வசந்தகுமார் ஜே, ஆனரபிள் ஜஸ்டிஸ் சுப்பையா ஜே அவங்களால அவர் கொண்டு பெஞ்சை கொண்டு ஜட்ஜ்மெண்ட் ஆகப்பட்ட ஒரு கேஸ். இது ஆக்சுவலாக ஒரு ரிட் அப்பீல். முதல் ரிட் பெட்டிஷன் என்னென்னா, ஒருத்தர் ஒரு லேண்ட் ஒன்று வாங்கியிருக்காரு. லேண்ட் அவரோட பேரில் தான் இருக்குது. அந்த லேண்டில் பிளாட்ஸாக பிரித்து லேஅவுட் போட்டு விற்கலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பிளாட்ஸை பிரித்து லேஅவுட் ட்ராயிங்குக்கு டிடிசிபிக்கு அப்ரூவலுக்கு அப்ளை பண்ணும்போது டிடிசிபி அப்ரூவல் வரும்போது அதில் ஒரு பர்டிகுலர் ஒரு அப்சர்வேஷன் ஒன்று கொடுக்குறாங்க. அவங்களோட வரம்புக்கு மீறின அப்சர்வேஷன் தான், ஆனால் அந்த அப்சர்வேஷன் கொடுக்குறாங்க. இந்த லைன் ஹை டென்ஷன் லைன் பிளாட்டுக்கு மேலே இருக்குது. இந்த பிளாட் மேலே இருக்கிற ஹை டென்ஷன் லைனை ரோடு ஒட்டின மாதிரி மாற்ற சொல்லி எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு அப்ளை பண்ணுங்கள், அவங்களுக்கு என்ன சார்ஜஸோ கொடுத்துட்டு ரோடு மேலே இதை மாற்ற வேண்டியது அப்படின்னு சொல்லி ஒரு அப்சர்வேஷன் ஒன்று கொடுக்குறாங்க. இந்த அப்சர்வேஷன் பேஸ் பண்ணி இவர் என்ன பண்ணுறாருன்னா, எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஒன்று கொடுக்குறாரு. நான் என்ன சார்ஜஸ் ஆகும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை பேஸ் பண்ணி இதை மாற்றிக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்றாரு. இவர் கொடுத்த லெட்டருக்கு அவங்க சார்ஜஸ் என்னென்னு சொல்கிறாங்க, 80,000 rupees சார்ஜஸ் ஆகும்னு ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி லெட்டர் ஒன்று கொடுக்குறாரு. நான் இந்த பணத்தை கொடுக்கறதுக்கு ரெடி, முதல்ல இந்த ஹை டென்ஷன் லைன் மாற்றுறதுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிங்க, ஏற்பாடு பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த லெட்டருக்கு பதில் சரியாக வராத மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இபி டிபார்ட்மெண்ட்லேருந்து 6 lakhs டிமாண்ட் பண்ணுறாங்க. இவர்கிட்ட 6 லட்ச ரூபாய் டிமாண்ட் பண்ணோடனே அதுக்கு அகெயின்ஸ்டாக இவர் லீகல் நோட்டீஸே ஒன்று இஷ்யூ பண்ணிடுறாரு. எனக்கு தெரிஞ்சு என்னோட கன்சென்ட்டோட என்னோட லேண்டில் இந்த ஹை டென்ஷன் ஒயர் இல்லை அப்படின்ற இருக்கும்போது இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை நீங்கள் டிமாண்ட் பண்ணுறது எக்ஸார்பிடன்ட்டு, இமீடியட்டாக நீங்கள் இதை மாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீகல் நோட்டீஸ் ஒன்று இஷ்யூ பண்ணுறாங்க. அந்த லீகல் நோட்டீஸ் அடிப்படையாக வச்சு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாரு. ரிட் ஆஃப் மேண்டமஸ் கேட்டு இந்த ஹை டென்ஷன் லைனை அந்த பிளாட்டை விட்டு ரோடு மேலே மாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிட் ஆஃப் மேண்டமஸ் ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் சிச்சுவேஷன். ரிட் ஆஃப் மேண்டமஸில் எதிர்த்தரப்பினரோட டிஃபென்ஸ் என்ன, டிஎன்இபி எலக்ட்ரிசிட்டி போர்டோட டிஃபென்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, எலக்ட்ரிசிட்டி போர்ட் சொல்கிறது இந்த பர்டிகுலர் கேஸில் ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப நாளாகவே இங்கே இருக்குது. நீங்கள் கன்சென்ட் வாங்கணும், ஒப்புதல் வாங்கணுன்றது ஒரு பக்கம், ஒப்புதல் வாங்கலைனாலும் நீங்கள் எதுவும் அப்ஜெக்ட் பண்ணல, இத்தனை நாளாக அப்ஜெக்ட் பண்ணல. ஸோ இத்தனை நாள் அப்ஜெக்ட் பண்ணலன்னுச்சே நீங்கள் இதுக்கான கன்சென்ட்டை ஒப்புதலை கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். இதை பின்வாங்கிறது சரி கிடையாது. அதனால் லைனை மாற்றணுன்றது அவசியம் கிடையாது. அப்படியே மாற்றணுன்னாலும் அதுக்கான சார்ஜஸை பே பண்ண தான் மாற்ற முடியும்னு சொல்லி இபி ஒரு ரிப்ளை கொடுக்குறாங்க. ஆனால் இந்த ரிப்ளையை பேஸ் பண்ணி சிங்கிள் ஜட்ஜ் கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட் என்னென்னா, இது இபி டிபார்ட்மெண்ட் எந்த விதமான சார்ஜஸும் வாங்காமல் இந்த லைனை மாற்றி கொடுக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிள் ஜட்ஜ் ஒரு அப்சர்வேஷன் கொடுக்குறாங்க. இது மேலே இபி டிபார்ட்மெண்ட் ஒரு அப்பீலுக்கு போகிறது. சூப்பரிண்டெண்டிங் என்ஜினியர் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு வர்சஸ் செங்கு விஜய், செங்கு விஜய் அப்படின்றது அதுதான் அப்பீல். அப்பீல் ரிட் பெட்டிஷனோட அப்பீல் எப்போவுமே டிவிஷன் பெஞ்ச் முன்னாடி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி தான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட டிவிஷன் பெஞ்சை
ஆனரபிள் ஜஸ்டிஸ் பால் வசந்தகுமார், ஆனரபிள் ஜஸ்டிஸ் சுப்பையாவோட பெஞ்ச் முன்னாடி இந்த ரிட் அப்பீல் வந்து இப்போ இருக்குது. ஸோ இதில் என்னெல்லாம் கன்சிடரேஷன்ஸ்ன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். இந்த எலக்ட்ரிசிட்டி போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த லைன் லே பண்ணுறது, ஹை டென்ஷன் ஒயர் கொடுக்குறது, இதெல்லாம் வந்து இந்தியன் டெலிகிராஃப் ஆக்ட்னே இதுக்கு முன்னாடி இருந்தது. டெலிகிராஃப் ஆக்ட்னு இருந்தது. அந்த டெலிகிராஃப் ஆக்டு கீழே இந்த டெலிகிராஃப் ஒயர்ஸ் லைன்ஸ் எல்லாம் வந்து லே பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ரைட்ஸ் இருக்கோ அதே ரைட்ஸ் வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி ஆக்டுக்கும் அப்ளை ஆகும்னு சொல்லிட்டு சட்டத்தில் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்து செக்ஷன் 12(2) இந்தியன் எலக்ட்ரிசிட்டி ஆக்டில் என்ன சொல்கிறதுனா, அந்த பர்டிகுலர் பர்சனோட, அதாவது அந்த லேண்டு இன்னொருத்தரோட ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி மேலே இந்த ஹை டென்ஷன் ஒயரோ இல்லை எலக்ட்ரிசிட்டி போர்ட் சம்மந்தப்பட்ட ஒரு பர்மனெண்ட் எரெக்ஷன் எதனா ஒன்று இருக்குன்னா அவங்க அந்த லேண்ட் ஓனர்கிட்டேருந்து கன்சென்ட் வாங்கணுன்றது கொடுக்கப்பட்டிருக்கு. அது கன்சென்ட் வாங்கலை, நேரடியாக போய் வாங்கலைன்றது டிஸ்பியூட்டே கிடையாது இவங்களுக்கு. என்னென்னா இத்தனை வருஷமாக நீங்கள் வந்து கேட்கல, இப்போ திடீர்னு கேட்குறீங்க. ஸோ இது வந்து இம்ப்ளைட் கன்சென்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். இது இம்ப்ளைட் கன்சென்ட், நீங்கள் வந்து பேப்பரில் எழுதி கையெழுத்து வாங்கணுன்ற அவசியம் இல்லை, இம்ப்ளைட் கன்சென்ட் இருக்குது. அதனால் இந்த இம்ப்ளைட் கன்சென்ட்டை வச்சு நீங்கள் திரும்பி அதை வந்து ரிட்ராக்ட் பண்ண முடியாது அப்படின்னு இபியோட வாதம். இவரோட வாதம் என்னென்னா, இம்ப்ளைட் கன்சென்ட்டு எக்ஸ்பிரஸ் கன்சென்ட்னால இதை இம்ப்ளைட் கன்சென்ட்னே எடுத்துக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் கன்சென்ட்ன்றத ஒரு வார்த்தையில் மட்டும் முடியலை, அந்த கன்சென்ட்டை தாண்டி இவங்களுக்கு தேவையான காம்பன்சேஷனும் கொடுக்கணுன்றது அதில் இருக்குது. காம்பன்சேஷன் சம்மந்தப்பட்ட எதனா ஒரு பேச்சுவார்த்தை நடந்து நான் வாங்க மாட்டேன்னு எப்போ என்ன சொல்லியிருக்காங்களா? அப்படி எதுவும் சொல்லணுச்சே. இந்த கன்சென்ட் டாக்டரினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவங்களோட ஒப்புதல் இல்லாமல் தான் அங்கே லைன் வச்சுருக்கீங்க. அந்த லைனை ரிமூவ் பண்ணுறது உங்களோட டியூட்டி, அதுக்கு சார்ஜஸ் எதுவும் நாங்கள் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த சைடு வந்து வாதம். இது சம்மந்தமாக ஹைகோர்ட் நிறைய கேசஸ்லாம் கன்சிடர் பண்ணாங்க. ஏன்னா இது ரொம்ப ஒரு சாதா எலிமெண்ட்ரியான ஒரு விஷயமா தெரியலாம், ஆனால் இதில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து அடங்கியிருக்கு. இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சி ஒரு டக்குன்னு ஒரு லைனை மாற்றுங்கன்னா ரிமூவ் பண்ணி வேறு எங்கே வைப்பாங்கன்ற ஒரு கொஸ்டின், நிறைய இடத்துல இன்னொரு இடத்துல வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை கூட ஏற்படும். ஸோ இது ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் நடக்கும். இது சம்மந்தமாக ஒரே வழியே ஹைகோர்ட்டில் ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறது தான் அப்படின்றது இருக்குது. இல்லைனா இபி டிபார்ட்மெண்ட்டுக்கு வச்சு வேறு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் எஃபிஷியஸ் ரெமெடி எதுவும் இருக்கிற மாதிரி சட்டத்தில் இல்லை. ஸோ இதை பேஸ் பண்ணி ஏற்கனவே நடந்த கேசஸ் ஜூரிஸ்ப்ருடன்ஸ்லாம் கன்சிடர் பண்ணும்போது இந்த லேண்டில் சம்மந்தப்பட்ட காம்பன்சேஷன் எதுவும் கொடுக்காத பட்சத்தில் இம்ப்ளைட் கன்சென்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்க முடியாது. காம்பன்சேஷன் கொடுத்து அவங்க வாங்கலைன்னா, இல்லை காம்பன்சேஷன்ஸ் கொண்டு போய் சேர்த்துட்டிங்கன்னா அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா இதை வந்து ஒத்துக்கிட்டதா அர்த்தம் பண்ணிக்கிறதுக்கான வியூகிக்கிறதுக்கான ரைட்டு கோர்ட்டுக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த பர்டிகுலர் ஹை டென்ஷன் ஒயரை எந்த விதமான சார்ஜஸும் வாங்காமல் ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டோட அப்பலேட் பெஞ்ச் கூட அதே தீர்ப்பை கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ ஒரு சில விஷயங்கள், ஒரு இபி ஹை டென்ஷன் லைன் எதனா இருக்குது ஒரு ப்ராப்பர்ட்டி மேலே, அந்த ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது எதனா இருக்குன்னா அது சம்மந்தப்பட்ட கன்சென்ட் ஃபேக்டரை பற்றி கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இபி டிபார்ட்மெண்ட்லேயே இவங்க சொல்லி அந்த பர்டிகுலர் எலெக்ஷன் வச்சுருக்காங்களா, இல்லை அப்படி எதுவும் இல்லை அவங்களோட கன்சென்ட் ஒப்புதல் வாங்காமல் வச்சுருக்காங்களான்றதை தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ஒரு ஆஸ்பெக்ட். அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு மேண்டமஸோட கேஸ் ஸ்ட்ரக்சர், ரிட் ஆஃப் மேண்டமஸை பற்றி நம்ம பார்த்தோம். இதனோட கேஸை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுறது, ஒரு டிமாண்டு, ஒரு ரெஃப்யூசல், அதுக்கப்புறம் ரிட் பெட்டிஷன் அப்படின்னு ஃபைல் பண்ணுன்ற அந்த ஸ்டெப்ஸை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இது விஷயம் சாதாரணமாக தெரியலாம், பட் இந்த பர்டிகுலர் ஸ்டெப்ஸோட கரெக்டாக மூவ் பண்ணோன்னா நமக்கு தேவையான ரெமெடி நமக்கு அத்தாரிட்டிஸ்கிட்டேருந்து கிடைக்கும்ன்றதை தெரிஞ்சுக்க வேண்டியது. ரிட் பெட்டிஷன் ஃபார் மூவிங் electricity boards, permanent erection or high tension line.